கோயிலுக்கு நாம் ஏன் செல்ல வேண்டும்? படித்துப் பாருங்கள், உங்களுக்கு மெய் சிலிர்த்துப் போகும். கோயிலுக்கு நாம் ஏன் செல்ல வேண்டும்? ஒரு அறிவியல் பூர்வமான அசல். இதைப் படிக்க ஆரம்பிக்கும் முன், இது எல்லா பாஸ்போர்ட் கோயில்களுக்கு பொருந்தாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லா லட்சணங்களையும் கொண்டிருக்கும் கோயில்களுக்கு மட்டும்தான் இது. பழங்காலத்து கோயில்களில் எல்லாம் இது 100% உள்ளது. எப்படி என்று கேட்பவர்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். பூமியின் காந்த அலைகள் அதிகம் வீசப்படும் இடங்கள்தான் இந்த கோயில்களின் சரியான லொக்கேஷன். இது பொதுவாக ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்கள், மலை ஸ்தலங்கள் மற்றும் ஆழ்ந்த இடங்கள் தான் இதன் ஐடென்டிட்டி. கோயில்களில் ஒரு அபரிதமான காந்த சக்தியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகரித்து கொண்டிருக்கும். இது நார்த் போல், சவுத் போல் த்ரஸ்ட் வகை ஆகும். முக்கிய சிலைதான் இந்த மையப்பகுதியில் வீற்றிருக்கும். அதை நாம் கர்ப்பகிரகம் அல்லது மூலஸ்தானம் என கூறுவோம். இந்த மூலஸ்தானம் இருக்கும் இடம்தான் அந்த சுற்று வட்டாரத்திலே அதிகம் காணப்படும். இந்த காந்த மற்றும் பாசிட்டிவ் எனர்ஜி பொதுவாக இந்த மூலஸ்தானம் சுயம்பாக உருவாகும் அல்லது அங்கே கிடக்க பெரும் சிலை அப்புறம்தான் கோயில் உருவாகும். நிறைய கோயில்களின் கீழே, அதுவும் இந்த மெயின் கர்ப்பகிரகத்தின் கீழே சில செம்பு தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கும். அது எதற்கு தெரியுமா? அதுதான் கீழே இருக்கும் அந்த எனர்ஜியை அப்படியே பன்மடங்காக்கி வெளியே கொண்டு வரும். அதுபோக எல்லா மூலஸ்தானமும் 3 சைடு மூடி வாசல் மட்டும்தான் திறந்து இருக்கும் அளவுக்கு கதவுகள் இருக்கும். இது அந்த எனர்ஜியை லீக் செய்யாமல் ஒரு வழியாக, அதுவும் வாசலில் இடது மற்றும் வலது புறத்தில் இருந்து இறைவனை வணங்கும் ஆட்களுக்கு இந்த எனர்ஜி கிடைக்கும். இது உடனே தெரியாமல் இருக்கும் ஒரு எனர்ஜி. ரெகுலராய் கோயிலுக்கு செல்லும் ஆட்களுக்கு தெரியும் ஒரு வித எனர்ஜி அந்த கோயிலில் கிடைக்கும் என்று. அதுபோக கோயிலின் பிரகாரத்தை இடமிருந்து வலமாய் வரும் காரணம் எனர்ஜியின் சுற்றுப்பாதை இதுதான். அதனால்தான் மூலஸ்தானத்தை சுற்றும் போது அப்படியே எனர்ஜி சுற்றுப்பாதை கூட சேர்ந்து அப்படியே உங்கள் உடம்பில் வந்து சேரும். இந்த காந்தம் மற்றும் ஒரு வித பாசிட்டிவ் மின்சார சக்தி நமது உடம்புக்கு, மனதிற்கும், ஏன் மூளைக்கும் தேவையான ஒரு பாசிட்டிவ் காஸ்மிக் எனர்ஜி. மூலஸ்தானத்தில் ஒரு விளக்கு கண்டிப்பாக தொடர்ந்து எரிந்து கொண்டு இருக்கும். அதுபோக அந்த விக்கிரகத்தின் பின் ஒரு விளக்கு. இப்போது நிறைய கோயில்களில் பல்பு தான். அதை சுற்றி கண்ணாடி. அது செயற்கை ஒளி வட்டம் வருவதற்கு அல்ல. அது எந்த எனர்ஜியும் அப்படியே பவுன் செய்யும் ஒரு டெக்னிக்கல் செயல்தான். அதுபோக மந்திரம் சொல்லும் போதும் மணியடிக்கும் போதும் அங்கே செயல்படும் அபிஷேகம் அந்த எனர்ஜியை மேன்மேலும் கூட்டி ஒரு கலவையாய் வரும் ஒரு அபரிதமான எனர்ஜி பேட்டரி தான் மூலஸ்தானம். எவ்வாறு அபிஷேகம், கற்பூரம் எரிப்பு, தொடர் விளக்கு எரிதல், இதை ஒரு 10க்கு 10 ரூமில் நீங்கள் செய்து பாருங்கள். 2 நாளில் அந்த இடம் சாக்கடை நாற்றம் எடுக்கும். ஆனால் கோயில்களில் உள்ள இந்த கர்ப்பகிரகம் மற்றும் எத்தனை வருடம் பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம், குங்குமம், விபூதி மற்றும் எண்ணெய், சிவக்காய் போன்ற எவ்வளவு விஷயங்களை கொண்டு அபிஷேகம் செய்தாலும் இந்த இடம் நாற்றம் என்ற விஷயம் வரவே வராது. அதுபோக கடைசியில் செய்யும் சொர்ண அபிஷேகம் இந்த எனர்ஜியை ஒவ்வொரு நாளும் கூட்டிக் கொண்டே செல்லும். பூக்கள், கற்பூரம், பென்சாயின் கெமிக்கல், துளசி, புனித பேசி, குங்குமப்பூ, சர்பன், கிராம்பு, கிளவ் இதை சேர்த்து அங்கு காப்பர் செம்பில் வைக்கப்பட்டு கொடுக்கும் தீர்த்தம் ஒரு அபரித சுவை மற்றும் அதன் சுவை கோயிலில் உள்ளது போல் எங்கும் கிடைக்காது. இதை ஒரு சொட்டு அருந்தினால் கூட அதில் உள்ள மகிமை மிக அதிகம். இதை ரெகுலராய் உட்கொள்வர்களுக்கு இது ஒரு ஆன்டிபயாட்டிக் என்றால் அதிகம் இல்லை. இதை 3 தடவை கொடுக்கும் காரணம், 1 உங்கள் தலையில் தெளித்து இந்த உடம்பை புனிதமாக்க, மீதி 2 சொட்டு உங்கள் உடம்பை பரிசுத்தமாக்க. இன்று 1000 பற்பசை அமெரிக்காவில் இருந்து வந்தாலும் ஏன் கிராம்பு, துளசி, வேம்பின் ஃபார்முலாவில் தயாரிக்கும் காரணம் இதுதான். இந்த தீர்த்தம் வாய் நாற்றம், பல் சுத்தம் மற்றும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் ஒரு அபரிதமான கலவை தான் இந்த தீர்த்தம். கோயிலுக்கு முன்பே போல தினமும் சென்று வந்த இந்த மானிடர்களுக்கு எந்தவித நோயும் அண்டியதில்லை என்பதற்கு இதுதான் காரணம். கோயிலின் அபிஷேகம் முடிந்து வஸ்திரம் சாத்தும் போது மற்றும் மகா தீபாராதனை காட்டும் போதும்
தான் கதவை திறக்கும். காரணம் அந்த சுயம்புக்கு செய்த அபிஷேகம். எனர்ஜி எல்லாம் மொத்தமாக உருவெடுத்து அப்படியே அந்த ஜோதியுடன் ஒன்று சேர வரும்போது தான் கதவை அல்லது திரையை திறப்பார்கள். அது அப்படியே உங்களுக்கு வந்து சேரும். அதுபோக அந்த அபிஷேக நீரை எல்லோருக்கும் தெளிக்கும் போது உங்கள் உடம்பில் ஒரு சிலிர்ப்பு வரும். காரணம் இதுதான். கோயிலுக்கு மேல் சட்டை அணிந்து வர வேண்டாம் என கூறுவதற்கு இதுதான் முக்கிய காரணம். அந்த எனர்ஜி அப்படியே மார்பு கூட்டின் வழியே புகுந்து உங்கள் உடம்பில் சேரும் என்பது ஐதீகம். பெண்களுக்கு தாலி அணியும் காரணமும் இதுதான். நிறைய பெண்களுக்கு ஆண்களை போன்ற இதய நோய் வராமல் இருக்கும் காரணம் இந்த தாங்க மெட்டல். இதயத்தின் வெளியே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை வாங்கி கொழுப்பை கூட கரைக்கும் சக்தி இருப்பதாக ஒரு கூடுதல் தகவல். மாங்கல்யம், கார், சாவி மற்றும் புது நகைகள் இதையெல்லாம் இங்கு வைத்து எடுத்தால் அந்த உலகங்கள் இதன் எனர்ஜியை அப்படியே பற்றி கொள்ளுமாம். இது சில பேனர்கள் மற்றும் பத்திரிகை மற்றும் எல்லாவற்றிற்கும் பொருந்தும். கல் சிலையின் முன் வைத்து எடுக்கும் இவர்களை என்னவென்று கூறும் அறிவாளிகள். இதன் எனர்ஜிதான் அங்கிருந்து இதில் படும் என்பதுதான் இதன் ப்ளஸ் பாயிண்ட். எவ்வளவு பேர் பல மைல் தூரத்தில் இருந்து பயணம் செய்திருப்பினும் அந்த சில நொடிகளில் தரிசனம் கிட்டும்போது அந்த உடம்பில் ஒரு மேன்மையான சிலிர்ப்பும் ஒருவித நிம்மதியும் ஒரு எனர்ஜி வந்து மிச்சம் உள்ள எவ்வளவு பெரிய பிரகாசத்தையும் சுற்றி வரும் ஒரு எனர்ஜி ரீசார்ஜ் பாயிண்ட் தான் இந்த கோயிலின் மூலஸ்தானம். அது போக கோயிலின் கொடி மரத்திற்கு இந்த பரிகாரத்திற்கும் ஒரு நேரடி வயர்லெஸ் தொடர்பு உண்டென்றால் அது மிகையாகாது. கோயில் மேல் இருக்கும் கலசத்தில் சில சமயம் ரேடியமாக மாற இதுதான் காரணம். கீழ் இருந்து கிளம்பும் மேக்னெட் வெல்வெஸ் மற்றும் இடியின் தாக்கம் தான் ஒரு சாதாரண கலசத்தையும் ரேடியமாக மாற்றும் திறன் படைத்தது. அதுபோக கோயில் இடி தாங்கும் அபாயம் இல்லாமல் போன காரணம் கோயிலில் கோபுரத்தில் உள்ள இந்த கலசங்கள் ஒரு சிறந்த மின் கடத்தியாம். இதுதான் பிற்காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட லேண்டிங் இடி தாங்கி மற்றும் இதுதான் கோயிலின் வெளிப்பிரகாரத்தை காக்கும் இன்னொரு டெக்னிக் புரோட்டர். அதுபோக கோயிலின் கதவு என்றுமே மரத்தில் செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்றால் எல்லா ஹை வால்டேஜையும் நியூட்ரல் செய்யும் ஒரு சிறப்பு விஷயம். இடி இறங்கினால் கோயிலின் கதவுகளில் உள்ள மணி கண்டிப்பாக அதிர்ந்து ஒருவித ஒலியை ஏற்படுத்தும். இதுவும் ஒரு இயற்கை விஷயம்தான். நல்ல மானிடர் இருவேளை கோயிலுக்கு சென்று வந்தால் மனிதனின் உடல் மட்டுமல்ல அவனின் மனதும் மூளையும் சுத்தமாகும். சுத்த சுவாதீனம் இல்லாதவர்களை கூட கோயிலில் கட்டி போடும் விஷயம் இந்த எனர்ஜிக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் நியதி. கோயிலின் மடப்பள்ளியில் கிடைக்கும் புளியோதரை ஆகட்டும், சர்க்கரை பொங்கல் ஆகட்டும், இந்த சைடிஷ் எந்த ஒரு 5 ஸ்டார் கிச்சனும் கொடுத்துவிட முடியாது என்பதுதான் நியதி. சில கோயில்களில் 2 அல்லது 4 வாசல் இருக்கும். காரணம் இந்த எனர்ஜி அப்படியே உங்களுடன் வெளியே செல்ல வேண்டும் என்ற மூத்தோர்கள் நமக்கு வகுத்த சூத்திரம் தான் இந்த கோயில். நமது கலாச்சாரம்